ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம். பக்தி யோகம். இந்தியாவில் பிறந்துட்டோம் அப்படின்னாலே பக்தி அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. பக்தின்னு இல்லை, நிறைய வார்த்தைகள் இருக்கு. கர்மா, யோகா, முக்தி, மோக்ஷம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்தியாவில் பிறந்துட்டா நம்ம கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பக்திங்கிற வார்த்தையும். சரி, ஆனால் பக்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம சில விஷயங்களை இதுதான் பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இல்லையே, இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் பக்தின்னு சொல்லலாம். தியானத்தையும் பக்தின்னு சொல்லலாம், கோவிலுக்கு போகிறதையும் பக்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், யோகம் பண்ணுற இந்த யோகாசனம், இதை கூட பக்தின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பக்தின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பிட்டு பக்தின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். யாராச்சும் நம்ம கிட்ட விவேகம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லிட முடியும். வைராக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லிட முடியும். ஆன்மீகம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க இப்படி கேட்டால் நம்ம எதை ஆன்மீகம்னு சொல்றது? அந்த மாதிரி இந்த பக்தி அப்படின்னு சொல்லி வரும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பக்தின்னு சொல்ல முடியாது. இப்போ பக்தி அப்படிங்கிறது என்ன? நாரதர் நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார். அதில் அவர் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு. இப்போ இதுல ரெண்டு வார்த்தைகள் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று இறைவன், இன்னொன்று அன்பு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அன்புனா என்ன அது பார்க்குறோம். இந்த அன்புங்கிற ஒரு உணர்வு நமக்கு அந்நியமானது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அன்புங்கிற உணர்வு இருக்கு. இந்த அன்பு இந்த ஒரே உணர்வு என்ன ஆகும் அப்படின்னா வெவ்வேறு விதங்கள்ல பரிணாமம் அடைகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரே அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வெவ்வேறு உணர்வாக பரிணாமம் அடையும். எப்படி அப்படின்னா, இந்த அன்புங்கிற ஒரு உணர்வை நம்ம யாராவது ஒருத்தவங்களுடைய உடல் மீது வச்சோம் அப்படின்னா அதை பாசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதே ஒரே அன்பு பாசமாக பரிணாமம் அடையுது. அதே அன்பு நம்ம ஒரு பொருள் மேல வச்சோம் அப்படின்னா அதை பற்று அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பொருள் மேல நம்ம பற்று வச்சிருக்கோம். பற்று வச்ச பொருளை நம்ம இன்னும் அடையலை. அடையாத வரைக்கும் அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் இல்லையா? அப்படி முயற்சி செய்யும் போது அதுக்கு தடையா இருக்கிற ஒருத்தர், அவங்க நம்மளை விட பலசாலி அப்படின்னா பயங்கிற உணர்வு வரும். அப்போ அன்பே பயமா மாறுது. அதே மாதிரி தடையா இருக்கிறவங்க நம்மளை விட பலம் குறைவா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல கோபங்கிற ஒரு உணர்வு வரும். இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மா கிட்ட கோவப்படுவாங்க, அப்பாவை பார்த்து பயப்படுவாங்க. அதுவே அந்த அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா பையனை பார்த்து பயப்படுவாங்க, அப்பா மேல இவர் கோவப்படுவார். இந்த மாதிரி இந்த ஒரே உணர்வு தான் வெவ்வேறு விதமா பரிணாமம் அடைகிறத பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை விடுறதுக்கு மனசு வருமா? வராது. அதுக்கு பேர் லோபம் அப்படின்னு பேர். எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. நம்ம யூஸ்வலா இந்த கோபம், பயம் இதெல்லாம் நம்மளும் கரெக்டா யார்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட தான் காட்டுவோம். அதாவது கீரை விற்கிறதுக்கு ஒரு பாட்டி வர்றாங்க, 10 ரூபான்னு சொல்றாங்க. ஏன்னா கீரை 10 ரூபாயா, 7 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பேரம் பேசி வாங்கிட்டு அதை பெருமையா வேற பேசிக்குவோம். ஆனா சினிமாவுக்கு போறோம், 100 ரூபா வரும் டிக்கெட்டு, 1000 ரூபா கொடுத்து போறதுக்கும் ரெடியா இருப்போம். அப்போ எந்த இடத்துல கோபத்தை காட்டணும் அப்படிங்கிறதுல நம்மளும் தெளிவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த லோபங்கிற உணர்வு, இதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போதே சேர்த்து ஊட்டிடுறோம். இங்க பாரு, நீ மட்டும் சாப்பிடலன்னா அவனுக்கு கொடுத்துருவேன். அப்ப என்ன, நம்ம இப்ப சாப்பிடலன்னா அவனுக்கு போயிடும், நம்மளோடது யாருக்கும் போகக்கூடாது. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைகிட்ட, அந்த குழந்தையை பார்க்க வர்றவங்க எல்லாரும் 1 வயசு தான் அந்த குழந்தைக்கு ஆகுது. அந்த குழந்தைகிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இவங்களையெல்லாம் காட்டி, பாரு இது என்னோட அம்மா, பாரு இது என்னோட அப்பா, இப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு இல்லை இது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி போகுது. இப்படி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அம்மா வெளியே போனாங்கன்னா யாராச்சும் வாங்கிடுவாங்க, அதனால இந்த அம்மா கூடயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அம்மாவை விட்டு வேற யார்கிட்டையும் வரவே மாட்டேங்குது. அப்ப சின்ன வயசுலயே ஏதோ ஒரு விதத்துல நம்மளையே அறியாம நம்ம
இந்த லோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கொடுத்துட்றோம். அன்புங்கிறது இப்படி லோபமா மாறுது. அப்போ அன்பு கோபமா மாறுது, பாசமா மாறுது, பற்றா மாறுது, லோபமா மாறுது, மோகமாகவும் மாறும். அதுதான் அர்ஜுனனுக்கு ஆச்சு. இந்த துரியோதனன் இல்லை, யாரு, அவங்களுடைய குரு துரோணர், துரோணாச்சாரியார், அப்புறம் பீஷ்மர், இவங்க 2 பேர் மேல இருந்த அந்த பாசம், அந்த பற்று, அது வந்து என்ன ஆச்சுன்னா புத்தியில வந்து மோகத்தை கொடுத்து அதர்மத்தை எல்லாம் தர்மம்னும் தர்மத்தை எல்லாம் அதர்மம்னும் பேச வச்சுது. ஸோ இந்த அன்புக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அன்பை தூக்கி அப்படியே இறைவன் மேல ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. அப்போ வந்து இதே அன்பு பக்தியா பரிணாமம் அடையும். அப்போ நான் வந்து இங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. நம்ம முழுசா தூக்கி அப்படியே அந்த நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஒரு அன்புங்கிற உணர்வு தான். மொத்தமா நம்ம வந்து அங்கே இங்கே கொடுத்து வச்சிருக்கோம், மொத்தமா தூக்கி பகவான் மேல வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இது முதல் விஷயம். இனி 2வது, இப்போ பக்தினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இதை எப்படி அடையிறது? நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பக்தி அப்படிங்கிறது வந்துட்டு வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் எதுக்கு சூத்திரம் எழுதினாருங்கிற ஒரு கேள்வி வரும். அப்புறம் எதுக்கு இந்த டாபிக்ல பகவானும் பேசணுங்கிற கேள்வி வரும். அதே நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தியை வந்து நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது, ஆனா என்ன வார்த்தைகளால நம்ம விளக்கம் கொடுத்தா பக்திங்கிற ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த அறிவை நம்ம வார்த்தைகளால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்கு வந்து என்ன இருந்தா பக்தி வரும்? பக்தி அல்லது இறைவன் மீதான அன்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பக்திங்கிற உணர்வு அல்லது இறைவன் மீதான அன்பு எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மேல அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அவங்கள பத்தி ஏதாச்சும் தெரியணும். இப்போ ரோட்ல போற ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இவர் ஒரு 10 நிமிஷம் இவர் மேல அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்னா இவர் யாரு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்ப யாரும் தெரியணும், ஞானம் இருக்கணும். அப்போ ஞானம் இருந்தா மட்டும்தான் பக்தி அப்படிங்கிறது வந்து செலுத்த முடியும். ஞானம் இருந்தாதான் அன்பு, அன்பு தான் பக்தியா மாறும். அப்ப ஞானம் வந்து முதல் காரணம். ஓகே, இப்போ ஞானம் தான் வந்து பக்திக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அடுத்து என்ன கேள்வி வரும்? அந்த ஞானத்தை எப்படி அடையிறது? இதை பகவான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்கியம் என்ன சொல்றார்? ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தையுடையவன் பக்தி ஞானத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? இது ஒரு கேள்வி நமக்கு. எனக்கு ஸ்ரத்தை இருந்துச்சுன்னா எனக்கு உடனே ஞானம் வந்துருமா அப்படின்னு தோணும். இப்போ இதை குறித்து நம்ம கொஞ்சம் விசாரம் செய்யலாம். நான் வந்து 2 வாக்கியம் சொல்றேன், 2ல எது கரெக்ட் அப்படின்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் வாக்கியம் வந்து நீ கடவுளை காட்டு, அதுக்கப்புறம் நான் கடவுளை நம்புறேன். இது முதல் வாக்கியம். 2வது வாக்கியம் நம்பினால் நீ கடவுளை கண்டடைவாய். இது 2வது வாக்கியம். எது சரியானது, எது தவறானது? முதல் வாக்கியம் சரியானதா தவறானதா? தவறு. 2வது வாக்கியம் முதலாவது தவறு அப்படின்னா 2வது வாக்கியம் கரெக்டாக தான் இருக்கும். சரி, இது எப்படி தவறு? முதலாவது வாக்கியத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? கடவுளை காட்டு, அதுக்கப்புறம் நான் கடவுளை நம்புறேன். பொதுவாக வந்து யாரா இருந்தாலும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்புறதுல என்ன இருக்கு, ஈஸியாக நம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது வாக்கியம் தான் தப்புங்கிற மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு தோணும். அதாவது நீ கடவுளை பார்த்த அப்படின்னா சரி, கடவுளை நம்பினேன் அப்படின்னா பார்ப்பேன், ஒருவேளை நான் நம்பி கடவுளை பார்க்கல அப்படின்னா இவ்வளோ நாள் நம்பினது வேஸ்ட்டாக போயிருமே, இப்படி வந்து தோணும் சில பேருக்கு. ஆனால் முதலாவது வாக்கியம் எப்படி சரியானது அப்படிங்கிறத நம்ம விசாரம் செய்யலாம். இப்போ வந்து ஆத்ம வித்யாலயத்துக்கு வரணும். ஒருத்தர் வந்து மலுமிச்சம்பட்டியில் இறங்கிட்டு எப்படி வர்றதுன்னு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கார். ஒருத்தர் வந்து வழி சொல்லிட்டார், நீ ஸ்ட்ரைட்டாக இப்படி போனேன்னா ரூட் சொல்லிடுறாரு, லெஃப்ட் கட் பண்ணு, லெஃப்ட்லேருந்து மறுபடியும் போய் இன்னொரு லெஃப்ட் கட் பண்ணு, இப்படி சொல்லிடுறாரு. இப்போ இப்படி சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து டிராவல் பண்ணி வந்துடுறாரு. இப்போது ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஞானம் உண்டாயிருது, இங்கே தான் ஆத்ம வித்யாலயம் இருக்குது அப்படிங்கிற ஞானம் உண்டாயிருது. அப்போ ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஞானத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஒரு படிநிலை. ஸ்ரத்தையை வச்சு தான் வந்து அவன் வந்தான். அப்போது இந்த ஸ்ரத்தைங்கிறது ஞானத்துக்கு முன்னுள்ள நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ரத்தை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போது நமக்கு ஞானம் உண்டாயிருச்சு அப்படின்னா, ஞானம் உண்டானதுக்கப்புறம் அதை நம்ப தேவையில்லை. இப்போ என்னுடைய பேண்ட் பேக்கெட்டில் ஒரு பேனா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்புவீங்க, இல்லை நம்பாமல் இருப்பீங்க.
இப்போ பார்த்துட்டீங்க, நான் எடுத்து காமிச்சிட்டேன் அப்படின்னா பார்த்துட்டீங்க. பார்த்துனதுக்கப்புறம் அது பேனா தான் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இது பேனா அப்படிங்கிறத நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது பேனா. இந்த கையில் வந்து 5 விரல் இருக்குது அப்படிங்கிறத நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே 5 விரல் இருக்குது. அப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்ரத்தை தேவையில்லை. ஞானத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரத்தை தேவைப்படுது. இப்போ ஸ்ரத்தையோட நம்ம வந்து பயணம் பண்ணும்போது ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது இல்லையா? அந்த ஸ்டேட்டஸை கொண்டு போய் ஞான சாதனால வைக்கிறது தான் வந்து ஸ்ரத்தையினுடைய முதல் படிநிலை. நம்ம ஸ்ரத்தையில் நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதாவது ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஞானத்துக்கான அந்த ஸ்டேட்டஸை அப்படியே வந்து இந்த ஞான சாதனாவிலையும் கொண்டு போய் நம்ம வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு ஞானம்ங்கிறத பிறக்கும். ஒருவேளை நான் வந்து ஆத்ம வித்யாலயத்துக்கு ஒருத்தங்க வழி சொல்லி நான் வந்து ஒரு தப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன், ஆத்ம வித்யாலயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் வந்துட்டேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து நம்பி நான் கெட்டுட்டேனே அப்படின்னு தோணும். அப்போவும் நீ ஞானத்தை தான் அடைஞ்சிருக்கேன். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ கடவுளை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நம்பினால் கடவுளை காண்பாய் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னாலுமே பிரமாணத்தை பயன்படுத்தணும். அப்போ எந்த பிரமாணத்தை நீ பயன்படுத்துகிறங்கிறத பொறுத்தும் இருக்குது. அதாவது ஸ்ரத்தாவுனுடைய இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஞானத்தை அடைகிறதுக்கு நம்ம வந்து என்ன பிரமாணத்தை பயன்படுத்தணுமோ அந்த பிரமாணத்தை பயன்படுத்துறதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். இப்போ வந்து இந்த டேபிள் வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படிங்கிற எனக்கு இந்த ஞானம் எனக்கு வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா, கண்ணை பயன்படுத்தும் போது தான் ஏற்படும். இல்லை நான் காதில் கொஞ்சம் அப்படியே கேட்குறேன், கேட்டால் இது என்ன கலர்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் முடியாது. இப்போ கையில் நான் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி இதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எல்லாரும் எட்டி தான் பார்ப்பீங்க. அப்படியே அப்படியே பின்னாடி திரும்பி அப்படியே காதில் கேட்க வேண்டியது தானே, இல்லை அப்படியே மோந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம்? இல்லை, முடியாது. கண்ணால் மட்டும்தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது எந்த ஞானத்துக்கு எந்த பிரமாணத்தை பயன்படுத்தணுங்கிறது இருக்குது. அப்போ நீ கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா அதுக்குரிய பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை பயன்படுத்தி தான் நீ வந்து சரியான ஞானத்தை அடையணுமே ஒழிய நீ வந்து மற்ற பிரமாணத்தை பயன்படுத்தி இதுதான் முடிவுன்னு சொல்லி நிற்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஸ்ரத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இனி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பக்தியின் அளவுகோல். எது வந்து பக்தியின் அளவுகோல்? இப்போ பக்தி அப்படிங்கிறத விட அன்பின் அளவுகோல் அப்படின்னு சொல்லியும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தங்க மேலே நம்ம எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோங்கிறத பொறுத்து அந்த பக்தியினுடைய அளவுகோலை நம்ம அளவிட முடியும். அப்போது இங்கே வந்து இறைவன் மீதான பக்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இறைவனுக்காக நம்ம எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோங்கிறத வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி பக்தியினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எதுக்காக பக்தியினுடைய பலன் பார்த்தாகணும்? நம்ம வந்து 12வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. அந்த ஸ்லோகங்களில் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி எதுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து போடுவாங்க டிவியில். இந்த விளம்பரத்துலலாம் வந்துட்டு என்ன காட்டுறாங்க, இந்த பொருளை வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பலனை அடைவீங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. இப்போ இப்படி காட்டும்போது நமக்கு அது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. நமக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் அது வாங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் வருது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த பக்தியினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வரும். அதுக்காக நம்ம வந்து பக்தியினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பலன் இப்போ இதில் வந்து 3 விதமான பலன்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து நற்பண்புகள், 2வது வந்து மனோபலம், 3வது வந்து உணர்வில் சமநிலை. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் பக்தியின் பலன் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நம்ம முக்கியமாக 3 விஷயங்கள் மட்டும் எடுத்திருக்கோம். முதலாவது வந்து நற்பண்புகள். இப்போ நற்பண்புகள் பற்றி சொல்லணும்னா, இப்போ எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலுமே அது நாடக்கூடியது என்ன அப்படின்னா, இன்பத்தை தான் நாடுது. இன்பத்தை நாடுதல், துன்பத்தை தவிர்த்தல். இதுதான் வந்து எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, சகல ஜீவராசிகளும் நாடக்கூடியது இது ஒன்று தான். இப்போ நமக்கு ஒரு வேளை 2 விதமான இன்பம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 2ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து தேர்வு செய்கிற மாதிரி இருந்தால் எது அதிகமான இன்பத்தை கொடுக்குதோ அதை தான் நம்ம தேர்வு செய்வோம். அதே மாதிரி 2 விதமான துயரம் வருது, 2ல் ஏதாவது ஒன்றை தான் நம்ம வந்து தேர்வு செய்தாகணும். அப்போ எது வந்து குறைவான துயரத்தை கொடுக்குதோ அதை தான் நம்ம தேர்வு செய்வோம். பசுமாடு இந்த மாதிரி மிருகங்கள் கூட இப்படி தான் தேர்வு செய்யும். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க வந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்காங்க கையில்,
இன்னொருத்தங்க வந்து காஞ்ச புல் வச்சுருக்காங்க அப்படின்னா குச்சி வச்சுருக்கிறவங்கள விட்டு விலகும். காஞ்ச புல் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள நாடி போகும். அதே சமயம் அந்த குச்சி வச்சிருக்கிறவரே வந்து குச்சியை தூக்கி போட்டு பச்சை புல் வச்சிருக்காரு அப்படின்னா பச்சை புல்லை தேடி போயிடும். அப்போது எது அதிகமான இன்பத்தை கொடுக்குதோ அதை தேடும், எது துயரத்தை கொடுக்குதோ அதை வந்து அதை விட்டு விலகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல சமயங்களில் எது மேலான இன்பமோ அந்த மேலான இன்பத்தை விட்டுடுறோம். எது குறைவான துயரத்தை கொடுக்கக்கூடியதோ அதையும் விட்டுடுறோம். அதிகமான துயரத்தை கொடுக்கக்கூடியதும் குறைவான இன்பத்தை கொடுக்கக்கூடியதும் எடுத்துடுறோம். எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம செய்யணும். எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரியெல்லாம் போகணும். இது வந்து யாரும் சந்தோஷமாக போக மாட்டோம். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இதனால் நம்ம என்ன ஃப்யூச்சரில் வந்து நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுறோம். அப்போது நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுறது வந்து நமக்கு துயரம். அதை விட குறைவான துயரம் தான் வந்துட்டு வாக்கிங், ஜாகிங் போகிறது. நம்ம அதை விட்டுறோம், அதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, நற்குணங்கள், நற்பண்புகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எது நற்குணமோ அதை விட்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒருத்தங்க வந்து நம்மளை பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டும்போது நம்ம வந்து திருப்பி திட்டுறது அப்படிங்கிறது வந்து ஈஸி. அதுவே அவங்கள மன்னிச்சு விடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ திருப்பி திட்டும் போது சுகமாக தான் இருக்கும். அதனால தான் திருப்பி திட்டுறோம். அதை பெருமையாக வந்து சொல்லிக்குவோம். அவன் வந்து இப்படி சொன்னால் நல்லா கேட்டு விட்டேன் நான் அப்படின்னு சொல்லிக்குவோம். மன்னிச்சு விட்டா இதெல்லாம் பெருமை அடிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மன்னிச்சு விடுறது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகம், மன்னித்து விடுறதுனால என்ன சுகம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம மன்னிக்கப்படும் போது ஒரு சுகம் இருக்குது, அந்த சுகம் நமக்கு தெரியுது. அடுத்தவங்களை மன்னிக்கும் போது சுகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். வெறும் வேல்யூஸ் மட்டும், அதாவது நற்குணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து. யாரும் என்னுடைய பொருளை திருடிடக்கூடாது, யாரும் என்ன ஹிம்சை செய்யக்கூடாது, இப்படி வந்து நமக்குன்னு வரும்போது தெளிவாக இருக்கும். அடுத்தவங்கன்னு சொல்லி வரும்போது அந்த தெளிவு வந்து குறைஞ்சிருது. அப்போ இந்த தெளிவை அடையணும். அந்த தெளிவை அடையணும்னா என்ன தெரியணும் அப்படின்னா அந்த நற்பண்புகளினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு டாக்டராக இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க. நம்ம உடனே ஒத்துக்குவோமா? அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டுருவோம். ஒரு 10,000 ரூபா கொடுக்குற, ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் முடியாது. சரி 1,00,000 கொடுக்குறேன், ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க மாட்டிக்குவேன், வேண்டாம். சரி 10,00,000 ரூபா கொடுக்குறேன், என்ன சொல்கிறீங்க? சரி வாங்க, சாயங்காலம் உங்களுக்காக ஏதோ இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், வாங்க. இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நேர்மையாக இருக்கிறது, அந்த ரிப்போர்ட்டை வந்து தப்பாக மாற்றி கொடுக்கறது தப்புங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதனால தான் விட்டு கொடுக்கல, அந்த நேர்மையை வந்து அவர் விட்டு கொடுக்கல. ஆனால் 10,00,000 ரூபான்னு சொல்லி வரும்போது விட்டு கொடுக்குறாருன்னா அப்போ நீ எதை வேல்யூ பண்ணுற? அந்த 10,00,000. இப்போ எத்தனை லட்சம் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த நேர்மை, உண்மை, தியாகம், இது மாதிரியான நல்ல குணங்களுக்கு தான் வந்து அதிகமான வேல்யூ இருக்குது. அதனால மட்டும்தான் எனக்கு இன்பம் இருக்குங்கிறது ஒருத்தனுக்கு தெரிஞ்சா அதை ஃபாலோ பண்ணாமல் விடுவானா? விட மாட்டான். அப்போது எது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த பணத்தை காட்டிலும் 10,00,000 காட்டிலும் நான் நேர்மையாக இருக்கிறதுல தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா அவன் வந்து நேர்மையாக தான் இருப்பான். எத்தனை கோடி கொடுத்தாலும் அவன் வந்து அவன் நேர்மையை விட மாட்டான். அப்போ அது தெரியணும். அதை தான் வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா ஒரு வேல்யூவை நம்ம ஃபாலோ பண்ணி அதனுடைய பலனை அடையும் போது மட்டும்தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறதே நமக்கு தெரியும். அப்போது வேல்யூ தெரிஞ்சாதான் ஃபாலோ பண்ணவும் முடியும். அப்போ இது இடிக்குது இல்லையா? இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை வந்து இந்த பக்தி தான் என்ன பண்ணுன்னா வேல்யூவை ஃபாலோ பண்ண வைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த வேல்யூ எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஃபாலோ பண்ணணும்? ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது இப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? எப்படியோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன், நான் நேர்மையாக இருந்து தான் சாகணுமா அப்படின்னு தோணும். உன்னுடைய இலக்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நற்பண்புகளை ஃபாலோ பண்ணி ஆகணும். அது எப்படிங்கிறத நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து
ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு சொரூபம் இருக்கும். இப்போ தண்ணியோடைய சொரூபம் என்ன? குளுமை. இப்போ சூடு பண்ணி கொண்டு வந்தாங்க, அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? மறுபடியும் அந்த குளிர்ச்சியை நோக்கி தான் அது போகும். அது தன்னுடைய இயல்புக்கு தான் திரும்பும். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லி ஒரு சொரூபம்ங்கிறது இருக்கு. இப்போ தண்ணியினுடைய சொரூபம் என்ன அப்படின்னா குளுமை. நம்ம எவ்வளோதான் சூடு பண்ணி வச்சாலுமே அது அதனுடைய பழைய நிலைமைக்கு தான் திரும்பும். இந்த மாதிரி மனிதன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா, புத்தியுடைய மனிதன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா, அவனுடைய சொரூபமே தர்மம் தான். இந்த தர்மத்துக்கு மீறின அதர்மம் ஏதாவது ஒன்று பண்ணா அப்படின்னா, இப்போ தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணா கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லையா, ஒரு ப்ராசஸ் அதில் நடக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடந்து தான் வந்து அது மறுபடியும் தன்னுடைய சொரூபத்துக்கு வரும். அந்த மாதிரி நம்ம அதர்மம் செஞ்சோம் அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடந்து மறுபடியும் நம்ம தர்மம்ங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். அந்த ப்ராசஸுக்கு வந்து சோகம்னு பேர். அந்த சோகத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதர்மம் பண்ணால் சோகத்தை அனுபவிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. அப்போது நம்முடைய இலக்குங்கிறது வந்து சோகம் கிடையாது. நம்ம வந்து இன்பத்தை தான் நாடுறோம். அப்போ இன்பத்தை நாடினா கட்டாயம் வந்து நற்பண்புகளை நான் கடைபிடிச்சே ஆகணும். நமக்கு வந்து தர்மமா அதர்மமாங்கிறதுல வந்து சாய்ஸே இருக்கக்கூடாது. தர்மம் மட்டும்தான். சாய்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம மாறிடணும். உண்மையிலேயே நமக்கு வந்து பூரண விவேகம் இருந்தது அப்படின்னா நம்ம தர்மத்தில் மட்டும்தான் இருப்போம். அதர்மம்ங்கிறத நம்ம செய்யவே மாட்டோம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகிட்ட 100 ரூபாய் நோட்டு, அப்புறம் ஒரு பலூன், ரெண்டையும் கொடுத்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் பலூனை தான் எடுத்துக்கும். அதுக்கு தெரியாது இந்த 100 ரூபாயில் 100 பலூன் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி நமக்கு வந்து தர்மத்தில் தான் சந்தோஷம் இருக்குங்கிறது தெரியல. அதனால விவேகம் இல்லை. இப்போ அந்த விவேகம் நமக்கு வந்து முழுமை அடையும் போது நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தர்மத்தை மட்டும்தான் நம்ம வந்து பின்பற்றணும். சாய்ஸே இருக்கக்கூடாது. தர்மமா அதர்மமாங்கிற சாய்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம மாறணும். இப்போ இதை வந்து இந்த பக்தி மட்டும்தான் கொடுக்கும். இது முதலாவது பலன். ரெண்டாவது வந்து மனோபலம். இந்த மனோபலம் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே வந்து இந்த பொதுமக்கள் நடந்து போகக்கூடிய ஒரு வழித்தடம் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் ரூட்டை வந்து அவங்க கிராஸ் பண்ணி போகணும். அங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சரான மிருகங்கள் எல்லாம் இருக்குதாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சிசிடிவி கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய மிருக நடமாட்டம் வந்து தெரியுது. இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த வழியை வந்து கடந்து போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, அவங்க அதில் தான் போய் ஆகணும். இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வழி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கருப்பராயன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் போய் வேண்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லையாம்மா. நம்மளும் போகலாம், போய் அங்கே தேங்காய் உடைக்கணுமாம்மா. தேங்காய் உடைச்சாதான் வந்துட்டு கருப்பராயன் வந்து பின்னாடியே வருவாரம்மா, கூடவே வருவாரம்மா. இப்படி வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஒருத்தர் கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த மிருகங்களால் எந்த ஆபத்தும் வரல. ஆனால் கும்பிடாமல் போகிறப்போ ஏதோ ஒரு ஆபத்து வர்றதை வந்து பார்க்குறாங்க. மற்ற தருணங்களில் வந்துட்டு அங்கே மிருக நடமாட்டத்தை பார்க்குறாங்க. இப்போ இப்படி சொன்னதுமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகலாமான்னு கேட்டால் எத்தனை பேர் வர்றதுக்கு ரெடி? எல்லாருமே ரெடியாக தான் இருப்பாங்க. அந்த கோவில் மட்டும் இல்லைன்னா. இப்போ இதை வந்து ஹெல்த்தி இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து கற்பனையாகவே இருந்தாலும் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குது இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட மனோபலத்தை வந்து நமக்கு பக்தி தான் கொடுக்கும். நம்ம வேற ஏதாவது ரஜினிகாந்தை நினச்சிக்கோ எல்லாம் சரியாயிரும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ மனோபலத்தை நமக்கு வந்து இந்த பக்தி தான் கொடுக்குது. இனி அடுத்தது மூன்றாவது வந்து உணர்வில் சமநிலை. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு உபனிஷத்தே சொல்லுது. என்னன்னா, ஒரு மனிதன் தாய் தந்தை இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து என்ன மாதிரியான அன்பு கருணை இதெல்லாம் நம்ம வந்து அடையணுமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த உணர்வில் வந்து நமக்கு வந்து முழுமை ஆயிருக்கணும். அப்படி ஆகாமல் நம்ம ஒரு வேலை வந்தோம் அப்படின்னா, வேதாந்தம் படித்தோம் அப்படின்னா ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்னதான் படித்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அந்த உணர்வில் வந்து ஒரு சமநிலையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எதுலெல்லாம் வந்து நம்ம ஏக்கத்தில் இருக்கோம், என்ன மாதிரியான உணர்வுகள் நமக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த உணர்வை, ஏன்னா சில பேருக்கு வந்து பிறக்கும் போதே தாய் இல்லாமல் இருப்பாங்க, தந்தை இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாய் அன்பு தந்தை அன்பு இதெல்லாம் இல்லாமல் தான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ அந்த அன்பை வந்து அவங்க விரும்பக்கூடிய அந்த இஷ்ட தேவதாவை தாயாவோ தந்தையாகவோ நினச்சி அந்த உணர்வை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த உணர்வு வந்து சமமாகும். அந்த உணர்வில் சமநிலை அப்படிங்கிறது அப்போ தான் வரும். இப்போ அதுக்கு வந்து பக்தி வந்து நமக்கு துணை புரியுது. அதனால தான் நம்ம விதவிதமான ரூபங்களில் வந்து பகவானை வழிபடுறோம். தாயா தந்தையா கணவனா குழந்தையா வழிபடுறோம். இந்த மாதிரி எதில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து நம்ம அதில் வந்து நம்மளுடைய உணர்வை வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பக்தி தான் உதவி செய்யும். நம்ம வந்து
ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா காளி தேவியை வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வழிபட்டார். நம்ம அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது வேதாந்தம் படி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அது சரி செஞ்சதுக்கு அப்புறம் அவரே எப்படி இருந்தாருங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ இனி அடுத்த பகுதி வரோம். இந்த அடுத்த பகுதியில 2வது பகுதியில தான் வந்துட்டு பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம். 12வது அத்தியாயத்துல பகவான் வந்து என்ன விதமான பக்தர்களை வகைப்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல வந்து 6 விதமான பக்தர்கள். இது வரைக்கும் நம்ம வந்து 4 விதமான பக்தர்கள், 3 விதமான பக்தர்கள், 2 விதமான பக்தர்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க வந்து 6 விதமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து காமிய கர்ம பக்தன். இது வந்து குருபரானந்த சுவாமிஜி கொடுத்த பேரு. நமக்காக இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி. ஃபர்ஸ்ட் காமிய கர்ம பக்தன், 2வது வந்துட்டு கர்ம யோக பக்தன், 3வது வந்துட்டு இஷ்ட தேவதா உபாசக பக்தன், அடுத்தது வந்து விஸ்வரூப உபாசக பக்தன், அடுத்தது நிர்குண பிரம்ம உபாசக பக்தன், அடுத்தது பராபக்தன். இந்த கடைசி பராபக்தன் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வந்து கடைசி 8 ஸ்லோகங்களை சொல்லி அந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்கிறார். இப்போ பகவான் வந்து கீதையில இதை எப்படி சொல்றாருன்னா 5ல இருந்து போறார். இதை வந்து கடைசியா சொல்லிடுறாரு. 5ல இருந்து போறார், ரிவர்ஸ்ல போறார். 5, 4, 3, 2, 1 இப்படிதான் வர்றாரு. நம்ம வந்து அப்படி பார்க்காம வரிசையை இப்படி பார்க்குறோம். இப்படி பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக பகவான் வந்து புரியாத மாதிரி சொல்லிட்டாரா? அப்படி கிடையாது. இருக்கலே மேலானது சொல்லிட்டார் அப்படின்னா அதை அடையிறது எப்படி அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியே வந்து ஒன்னொன்னா இது இருக்கணும்னா உனக்கு இது இருக்கணும் அப்படிம்பாரு. அப்போ இதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு இது இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வரும்போது அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், எது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதில் வந்து நிஷித்த கர்மம் செய்யக்கூடியவங்களை பற்றி பேசவே இல்லை. நிஷித்த கர்மம்னா சாஸ்திரம் வந்து சில கர்மங்களை நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. மது அருந்தக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு சொல்லுது. இந்த மாதிரியான கர்மங்களை செய்யற பக்தர்கள் இருக்காங்களே அவங்கள பக்தர்கள்னே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவங்களை இதுக்குள்ள கொண்டு வரவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பக்தியையும் தர்மத்தையும் பிரிச்சிடுறாங்க. பக்தி வேற, தர்மம் வேற. தரிசனம் பண்றதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த போன்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் நிற்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபா கொடுத்துருவாங்க. அப்படியே நின்று பகவானை நம்ம பார்த்தாச்சு, நமக்கு வந்து கொஞ்சம் அருள் அதிகமாக கிடைச்சிரும் இப்படி நினச்சிக்கிறாங்க. இது அதர்மம். நீ இப்படி பண்ணுறதே வந்துட்டு உன்னை வந்து அதர்ம வழியில பகவான் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இது அதர்மம்ங்கிற கான்சியஸே இல்லாத அளவுக்கு இருக்காங்க. ஒரு ஆச்சாரியார் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த காலேஜ் பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து சினிமாவுக்கு போனாங்களாமா. இப்போ சினிமாவுக்கு போனோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான சடங்கு சம்பிரதாயம், ரிச்சுவல் என்னது? பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது. அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்படி போகிறப்போ அந்த கார்னர் சீட்டில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார். அவருடைய காலை மிதிச்சிட்டான். மிதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஒருத்தவங்களுடைய காலை மிதிச்சா நமக்கு தெரியாதா? காலை மிதிக்கிறோங்கிறது கூட தெரியாத அளவுக்கு யாரும் போக முடியாது இல்லையா? அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை பார்த்து அந்த பெரியவர் வந்து இப்படியுமா இருப்பாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதுக்கப்புறம் வந்து படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து சீட் எங்கேயும் தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பெரியவர் வந்து உட்காந்துருந்ததை பார்த்து, ஐயா பெரியவரே, நான் உங்கள் காலத்தை நான் மிதித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லையே, இந்த பையனை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இப்படி சொன்னதுமே, டேய் இதாண்டா நம்ம ரோ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதாவது அடையாளத்துக்காக மிதிச்சிருக்கான். நம்ம செஞ்சது வந்து அதர்மங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இதை வந்து பக்தியோட வேற கனெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்ம போய் ஒரு அன்னதானம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். பகவானுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்ய வேண்டிய சில கர்மங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிரும். நிறைய பேர் வந்து பக்தி அப்படிங்கிறத எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒன்று நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க, அதை வந்து அந்த இடத்துல போய் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கலன்னா கடவுள் இல்லை, இதுதான் பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி பக்தர்களை வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து பகவான் சேர்க்கவே இல்லை. இப்போது சில பேருக்கு வந்து அதர்மம் பழக்கப்பட்டிருக்கும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இதில் வந்து சேர்ந்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து காமிய கர்ம பக்தன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஜீவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற அந்த அபிமானம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இலக்கு வந்து என்னவா இருக்குன்னா,
இந்த உடலுக்கு எது வந்து இன்பத்தை கொடுக்குதோ அதுதான் என்னுடைய இலக்கு. எது வந்து துயரத்தை கொடுக்குதோ அதை நீக்கணும். முதல்லயே பார்த்தோம் இல்லையா, இன்பத்தை நாடுதல் துன்பத்தை தவிர்த்தல். இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு ஜீவர்களுடைய இலக்காக இருக்கு. இப்போ பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ இதையவே இலக்கா வச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, தர்மம். தர்மம் மட்டும்தான் வந்துட்டு நீ ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நீ வந்து எதை விரும்புறையோ எதை நாடுறையோ அதை வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வச்சு நீ அடைஞ்சுக்கோ, என்னை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி பகவானே வந்துட்டு நமக்கு வந்து அனுமதி கொடுக்குறார். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஆரம்ப நிலையில எல்லாருமே ஆரம்ப நிலையில இந்த ஸ்டேஜ் கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்போ இப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, காமிய கர்ம பக்தன், அப்புறம் கர்ம யோக பக்தன், இஷ்ட தேவதா உபாசக பக்தன். இந்த 3மே வந்து பகவானை பத்தின ஞானம் அதிகமா இல்லை அப்படின்னாலுமே இந்த 3ஐயும் செய்ய முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, பக்தி இல்லாமையும் இதை செய்ய முடியும். தர்மப்படி வாழணும் அப்படின்னா பக்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பக்தி இல்லாமையும் செய்ய முடியும். அதே மாதிரி ரெண்டாவதா கர்மயோகம். இதை நம்ம பார்க்கலாம். இந்த 2 விஷயங்கள் மட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த 3ஐயும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த 3 விஷயத்துல வந்துட்டு ஞானம் பக்தி இது 2மே இல்லாம கூட வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு ஞானம் இருந்தா போதும், அப்புறம் பக்தி இல்லைன்னா கூட இந்த 3 பக்தர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்டேஜ்ல பக்தனா இருக்கிறவன், பகவானை நம்பக்கூடியவங்க, இவங்க வந்து இந்த காமிய கர்ம பக்தரா இருக்கும்போது அவங்களுடைய அன்பு அது எப்படி பிளவுபட்டிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம், மொத்த அன்பையும் கொண்டு போய் பகவான் மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை வந்து அவங்க இந்த இலக்கை நான் பகவானை வச்சு அடைகிறேன் அப்படின்னு சொல்லி தான் பகவானை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. முதல்ல இவங்க மேல அதிகமான அன்பு இருக்கும். ஒரு 75% அன்பு இவங்க மேலதான் இருக்கும். ரெண்டாவது, இவங்க நாடக்கூடிய விஷயம், இவங்க எதை வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டாவது விஷயம், ரெண்டாவதா இருக்கும். இப்போ அது மேல அதிகமான அன்பு இருக்கும். அது ஒரு 20%ன்னு வச்சுக்கலாம். பகவான் வந்து கடைசி 5%. இப்போ பகவான் மேல கொஞ்சமா அன்பு இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து கேட்டது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பகவானை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. காரியம் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த பக்தியெல்லாம் செய்வாங்க. அப்புறம் காரியம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பக்தி செலுத்துவாங்க. இப்போ இது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சில கோவில் எல்லாம் பார்க்குறோம். சிஏ ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, தெரியுமா? சிஏ படிக்கிறவங்க அந்த கோவிலில் போய் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா சிஏ பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்புறம் வழக்கரீஸ்வரர் கோவில்னு இருக்கு. கோர்ட்ல கேஸ் போட்டவங்க அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமாமா. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கணும்னா அது என்ன கோவில் சார் தெரியுங்களா? சென்னை. விசா வேணும்னா அதுக்கு ஒரு கோவில். இப்போ இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பே கிடையாது. நம்ம இதுல என்ன அதர்மம் இருக்க போகுது? அதனால இதுல தப்பே கிடையாது. எந்த ரூபத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பக்தி செய்யலாம். இப்படி பக்தி செய்ய செய்ய இவனுக்கு என்ன ஆகும்னா படிப்படியா வைராக்கியம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். இவன் வந்து சமுதாயத்துக்குன்னு பெருசா ஆரம்பத்துல எதுவுமே செய்யலை அப்படின்னாலுமே இவன் வந்து தன்னுடைய ஃபேமிலிக்காக செஞ்சிருக்கான், தனக்காகவும் தன்னுடைய ஃபேமிலிக்காகவும். அப்படி இருந்தாலுமே இவன் தர்ம வழியில நடந்திருக்கான் இல்லையா? இப்போ அந்த தர்மத்திற்கான அந்த புண்ணியத்துக்கான பலன் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அந்த புண்ணியத்துக்கான பலன் வந்து இவனுக்கு விவேகமாகவும் வைராக்கியமாகவும் வரும். அப்படி விவேக வைராக்கியம் வளர வளர இவனுடைய மனமும் வளரும், விரிவடையும். இவனுடைய மனசு வளர்ந்து விரிவடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா இவனை வந்து கர்ம யோகத்துல ஈடுபடுத்தும். இப்படி கர்ம யோகத்துல ஈடுபடுத்தும் போது இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பலன், எனக்கு இறைவன் கிட்ட பக்தி செலுத்துறதுனால இந்த விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி பலனை கருதி வந்து அவன் பக்தி செஞ்சான். ஆனா இந்த ஸ்டேஜ்ல, 2வது ஸ்டேஜ்ல வந்து அவன் வந்து பகவானுக்காக வேண்டி ஒவ்வொரு கர்மங்களையும், அவனுடைய கடமைகள், குறிப்பா அவனுடைய கடமைகளையே வந்து பகவானுக்கு நான் செய்யக்கூடிய பூஜையாக அவன் வந்து செய்வான். இன்ஃபேக்ட் நம்ம குளிக்கிறது கூட சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால நான் குளிக்கிறேன்னு சொல்லி குளிச்சோன்னா நமக்கு குளிக்கிறதுனாலேயே புண்ணியம் ஏற்படும். ஏன்னா சாஸ்திரத்தின் மீது ஸ்ரத்தை வச்சு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்குறோம். இப்போ அதன்படி பகவானுக்காக நான் செய்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மேல விருப்பம்ங்கிறது இருக்கு, சில விஷயங்கள் மேல வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மேல எனக்கு விருப்பமும் இருக்கலாம் வெறுப்பும் இருக்கலாம். ஒருத்தருக்காக நான் ஒரு செயல் செய்கிறேன், அவங்க மேல எனக்கு விருப்பமும் வரலாம் வெறுப்பும் வரலாம். எந்த வெறுப்பும் வராத வரைக்கும் அவங்களுக்காக நான் செஞ்சுட்டு இருப்பேன். திடீர்னு அவங்க மேல வெறுப்பு வருது அப்படின்னா
செய்யறத வந்து நான் நிப்பாட்டிடுவேன். இவங்களுக்காக நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து நான் செய்யறதுக்கு இவங்க மதிப்பே கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த மாதிரி பலனை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம்ம யாருக்கு கடமையை செய்யறோமோ, யாருக்காக நம்ம செய்யறோமோ, அந்த பலனை அடையிறவங்க அவங்கள மனசுல வச்சு நம்ம கர்மம் செய்யறோம். அப்படி இல்லாம நம்ம பகவானுக்காக செய்யும் போது பகவான் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். என்னன்னா, இந்த கடமைக்கான பலன் வந்து நீ எனக்காகன்னு சொல்லி செய்யும் போது அந்த பலனை நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த ஸ்ரத்தையோட பகவான் கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிற ஸ்ரத்தையோட நம்ம இருக்கணும். அது இந்த பக்தி தான் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கறதா இருந்தா, காந்திஜி அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும்போது ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய டிரைவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் அவர் கார் ஓட்டியிருக்காரு. 10 நிமிஷம் கார் ஓட்டினது வந்து வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருந்திருக்காரு, நான் காந்திஜிக்கே கார் ஓட்டணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு வந்து காந்திஜி கிட்ட வந்து அவர் வந்து காசு வாங்கியிருப்பாரா? நீங்கள் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, மரியாதையே காசு எடுத்துவீங்க இப்படி சொல்லுவாரா? சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து அப்பவும் செய்வோம், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக செய்வோம். இப்போ மற்ற நாள்லலாம் வந்துட்டு டெய்லியும் காலையில் ஆயிடுச்சுனாலே வந்து சமைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா எத்தனை பேருக்கு வெறுப்பு? இப்போ இதுவே வந்து அப்பாவுக்காக நம்ம செய்கிறோம், பகவானுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆட்டிடியூடை தான் மாற்றுறோம். பசியோடு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா இந்த இரிட்டேஷனுங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம முகத்தில் பார்க்கலாம். அதுவே பகவானுக்காக நான் விரதம் இருக்கேன், அப்பவும் பசியோட தான் இருக்கேன், அப்போ எப்படி இருக்குது? நம்மளுடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். அப்போ நம்முடைய பாவனையை வந்து இப்படி பகவானுக்காக, யாருக்காக நான் பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து கடமை செய்கிறது பிடிக்கல அப்படின்னா யாருக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன்? அவங்க வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சூழ்நிலையில் நீ இருக்க, நீ அப்படி இருக்கும்போது அந்த கடமையை நீ எனக்காக செய், அதுக்கான பலனை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஸ்ரத்தை வந்து நமக்கு இந்த பக்தி மூலமாக தான் வருது. இப்போ இப்படி பக்தி செய்யக்கூடியவன் வந்துட்டு அடுத்ததாக இஷ்ட தேவதா உபாசகனாக ஆகிறான். இப்போ இது நாள் வரைக்கும் அவனுடைய கடமைகளை வந்து வெளியே செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா? அப்போ அவனுடைய மனம் ஃபுல்லாக வெளியே நோக்கி தான் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வெளிநோக்கி சென்ற மனம் இந்த கர்மயோகம் செஞ்சதுனால என்ன ஆகும்னா, பகவான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அன்பு அவனையே அறியாமல் அதிகரிக்கும். ஏன்னா கர்மயோகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும் இல்லையா? அப்படி பகவான் மேலே இவனுக்கு வந்து அன்பு அதிகரிக்க அதிகரிக்க, பொதுவாக நம்ம யார் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்கோமோ அவங்கள தானே அவங்கள பற்றி தானே யோசிச்சுட்டே இருப்போம். இந்த லவ்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே. இப்போ அந்த மாதிரி பகவான் மேலே நான் லவ் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவரை தானே நான் யோசிச்சுட்டு இருப்பேன், அவரை பற்றி தானே சிந்திப்பேன். இப்போ எனக்கு பிடித்த இஷ்ட தேவதா எதுவோ அந்த தேவதாவை வந்து நான் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி சிந்திக்கும் போது நமக்கு வந்து அதுக்கு அடுத்த நிலை, பகவானை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்ங்கிறது நமக்கு வரும். இப்போ இந்த 3 ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் சொன்ன இல்லையா? நமக்கு அதிகமாக ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பக்தி இல்லாமையும் இதை செய்ய முடியும். பக்தி இல்லாமல் வந்து காமிய கர்மங்களை செய்ய முடியும், தர்மவானா ஒருத்தன் இருக்க முடியும். அந்த தர்மத்துக்கான பலன் வந்து புண்ணியம், அந்த புண்ணியம் அவனுக்கும் கிடைக்கும். இவன் வந்து பகவானை நம்பலை அப்படிங்கிறதுனால இவன் செய்கிற தர்மத்துக்கு வந்து பாவமெல்லாம் வராது, இவனுக்கும் புண்ணியம் வரும். ஆனால் அந்த புண்ணியம் வந்து ஸ்ரேயஸை கொடுக்காது, பிரேயஸை தான் கொடுக்கும். பிரேயஸ்னா இன்பத்தை தான் கொடுக்குமே ஒழிய நன்மையை கொடுக்காது. பக்தி இருந்தால் தான் அது நன்மையை கொடுக்கும், அது விவேக வைராக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி கர்மயோகம் நம்ம கடமையே பகவானுக்காக தான் செய்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பகவானையே நான் நம்பலை அப்படின்னா அது எப்படி கர்மயோகம் சொல்ல முடியும்? இப்போ சேவை அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பகவானை நம்பாதவங்க, கடவுள் பற்றி எந்த ஞானமும் இல்லாதவங்களாம் சேவை செய்கிறாங்க. இந்த சேவையினால் வந்துட்டு அவங்களுக்கு பாவமெல்லாம் வராது, அதுவும் புண்ணியத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி இஷ்ட தேவதா உபாசகன் அசுரர்கள் கூட செஞ்சுருக்காங்க. ராவணன், இரணியகசிபு இவங்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு இஷ்ட தேவதையை நினச்சி ஜபம் பண்ணி அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பலன் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த 3 வகை பக்தர்கள், இவங்களுக்கு வந்து இறைவன் பற்றின ஞானம் வந்து இறைவன் பகவான் எங்கேயோ இருந்து இந்த ஜகத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படி இல்லாதவங்க கூட இதை செய்ய முடியும். ஆனால் பக்தியோடு செய்யும் போது தான் நம்ம படிப்படியாக டெவலப் ஆக முடியும், அந்த ஞானம்ங்கிறது நமக்கு முழுமையடையும். சரி, இப்போ அடுத்தது விஸ்வரூப உபாசக பக்தன். இதுக்கு போகலாம். விஸ்வரூப உபாசக பக்தன் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த பக்தன் வந்து சாஸ்திர ஞானம் கொஞ்சம் இருக்கும் அந்த பக்தனுக்கு. சாஸ்திர ஞானம் இல்லாமல் அந்த விஸ்வரூப உபாசகனாக அவன் இருக்கவே முடியாது. இப்போ இந்த நிலையில் இந்த ஜகத்தையே அவன் ஈஸ்வரனாக பார்க்குறான். அதனால் வரைக்கும் அவனுக்கு வந்து
பகவான் வந்து ஒரு நிமித்த காரணமா இருந்து இந்த ஜகத்தை எங்கேயோ இருந்து படைச்சார் அப்படிங்கிற அந்த அறிவு மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அவன் சாஸ்திரத்தை கொஞ்சம் கேட்டதுனால அவனுக்கு வந்து உபாதான காரணமாகவும் இருக்கிறது, இந்த மெட்டீரியல் காசாகவும் இருக்கக்கூடியது வந்து பகவான் தான் அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வெறுப்பான்? இப்போ அவனுக்கு 3 நன்மைகள் கிடைக்கும். ஒன்று வந்து பொறாமையிலிருந்து அவன் வந்து வெளியே வந்துடுவான். அப்புறம் இன்னொன்று கர்வம், 3வது வந்து வெறுப்பு. இந்த 3மே நீங்கும். எப்படி வந்து பொறாமை நீங்கும் அப்படின்னா, என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னா எனக்கு பொறாமைங்கிறது வரும். இப்போ ஜகத்தே ஈஸ்வரன் தான் அப்படின்னா, இப்போ இந்த விஸ்வரூப தரிசன யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம கீதையில பார்க்குறோம். அதில் வந்து பகவானுடைய கோரமான முகத்தை வந்து அர்ஜுனன் பார்க்கும்போது பயந்துடுறான். கோரமான முகம் அப்படின்னா அழிவு, அப்புறம் வந்து நோய்கள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம பகவான் வந்து கருணை, அன்பு, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இத்தனை நாள். திடீர்னு பகவான் வந்து அழிக்கிறார், நோயை கொடுக்கிறார், இப்படி சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்க முடியல. அப்போ இப்படி ஒரு முகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிர்ச்சி ஆகிறார். அப்போ எல்லா சக்திகளும், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், எனக்குள்ள இருந்து இத்தனை விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னா பகவான் வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு இந்த உடல் மூலமா. அப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டேலண்ட் பகவான் தானே வெளிப்படுத்துறார். எல்லாமே பகவான் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த திறமையும் பகவான் தானே. நான் எப்படி பொறாமப்பட முடியும்? நான் பகவானை விரும்புகிறேனே, ஏன்னா இஷ்ட தேவதா உபாசகனா இருக்கும்போதே நான் பகவானை விரும்பியிருக்கேன். இப்போ இப்படியாக அடுத்தவங்க மேலே நமக்கு வந்து பொறாமை அப்படிங்கிறது வராது. அடுத்தது கர்வம்ங்கிறதும் நமக்கு வராது. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்னோடதுன்னு நான் நினைக்கிறது தானே கர்வம். எனக்கு பார்த்தே எவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஆணவம் வந்து நமக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னைக்காவது ஒரு தோல்வி வரும்போது நம்மளால் அப்போ தாங்கிக்க முடியாது. இந்த கர்வம் இல்லை அப்படின்னா தோல்வியையும் தாங்கிக்கலாம், வெற்றியையும் தாங்கிக்கலாம், ரெண்டும் வந்து சமமாக பார்க்க முடியும். ஏன்னா என்னோடது இல்லையே, வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கேன் நான், பகவானோடது, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். இப்படி நமக்கு ஒரு எண்ணம்ங்கிறது வரும். இனி அடுத்தது வெறுப்பு நீங்கும். அடுத்தவங்களை பார்த்து வெறுப்பு வருது அப்படின்னா அடுத்தவங்க வந்து எனக்கு ஆகாத செயல் ஏதோ ஒன்று செஞ்சால் தானே வெறுப்பு வரும். அப்போ பகவான் வந்து அந்த இடத்துல என்னுடைய மனப்பக்குவத்தை சோதிக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான குணங்களை வெளிப்படுத்துறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஏன்னா எல்லாமாகவும் இருக்கிறது அவர் தான், அவருடைய சக்தி தான் வந்துட்டு எல்லா குணங்களாகவும் வெளிப்படுது. அப்போ பகவான் இந்த இடத்துல வந்து இப்படி காட்டுறார் அப்படின்னா நான் எப்படி இருக்கேங்கிறத செக் பண்ணுறதுக்காகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீதை அவங்க வந்து ராமர் கூட நானும் உங்க கூட காட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நீ வந்து இவ்வளோ வசதியோடு வாழ்ந்து என் கூட காட்டில் வந்து நீ இருப்பையா, அது உனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருப்பேன் இல்லையா, அதனால எனக்கு ஒரு கஷ்டம் உண்டாகும், அந்த கஷ்டத்தை விட இது வந்து எனக்கு வந்து கஷ்டம் இல்லை. இப்போ பகவான் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. அதே சீதை மாயமான பார்க்கும்போது ராமர் கூட தான் இருக்கிறார், அவரை விட்டுட்டு அந்த மாயமான பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை நான் கூட இருக்கனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அந்த மாயமான் தான் வேணும். அப்போ பகவானை தவிர வேற ஏதாவது ஒன்று நம்ம லட்சியம்னு வச்சுட்டோம்னா இதுதான் கதி. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு நீங்கணும் அப்படின்னா இந்த பக்தினால தான் முடியும். விஸ்வரூப தரிசன பக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அபியாசம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இதே சாதகன் வரும்போது நிர்குண பிரம்ம உபாசக பக்தனாக ஆகிறான். ஏன்னா சாஸ்திர ஞானம் வந்து இவனுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமாகவும் இருக்கிறது பகவான் தான், இந்த சாட்சி திருஷ்ய விவேகம் இது மூலமா கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து நானும் பகவானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த அனன்ய பக்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு இது மூலமா வரும். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து உபாசகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். உபாசகம் உபாசனை அப்படிங்கிறது வந்து நிதித்தியாசனம். இந்த இடத்துல நம்ம நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த நிர்குண பிரம்மத்தை வந்து நிதித்தியாசனம் செய்வாங்க, இந்த பிரம்ம தத்துவத்தை வந்து சிந்திப்பாங்க. எதுக்காக சிந்திக்கணும்? அப்போ வந்து பகவானை வந்து நம்ம வந்து சிந்திச்சு உபாசனை செய்து தான் அடையணுமா அப்படி தோணும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நம்ம ஆத்ம வித்யாலயத்தை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். இப்போ அந்த ஃபோட்டோ தான் ஆத்ம வித்யாலயமா அப்படின்னா கிடையாது. அது ஃபோட்டோ, அது ஒரு மாய தோற்றம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஆத்ம வித்யாலயம்னு பார்க்குறோம். அந்த மாய தோற்றத்தை வச்சு இந்த ஒரிஜினல் ஆத்ம வித்யாலயத்துக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி இந்த ஜகத் வந்து நமக்கு காட்சி அளிக்குது, ஜகத் காட்சி அளிக்குது. ஆனால் நம்மளுடைய மனசு வந்து இது வந்து இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கு.
உண்மையிலேயே வந்து ஜகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே வந்து நம்மளை இன்பப்படுத்துறதையோ அல்லது துன்பப்படுத்துவதையோ முடியாது. ஜகத்தினால நம்மளை வந்து இன்பப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ முடியாது. நம்முடைய மனம் வந்து அதை எப்படி பொருட்படுத்துதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு இன்ப துன்பம்ங்கிறது வருது. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து இப்படி பழகி இருக்கோமா? அதாவது நிர்குண பிரம்ம தத்துவத்தை வந்து நம்ம இது நாள் வரைக்கும் அறிஞ்சதே கிடையாது. அப்படி அறிஞ்சிருந்தா ஞானி பார்க்குற மாதிரி இந்த உலகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இப்போ இது நாள் வரைக்கும் நம்முடைய அந்த என்ன சொல்றது பழக்கம், நம்மளுடைய பழக்கம் வந்து ஒரு பொருளை வேறொன்றா பார்த்து தான் பழகியிருக்கோம். ஒருத்தங்க நம்ம கிட்ட கோபமாக பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பழகியிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க கோபமா நடந்துக்கிறாங்கன்னா என்னுடைய மனம் பக்குவப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக பகவான் தந்தது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மனசை வந்து நம்ம பழக்கிறோம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து உபாசனைன்னு சொல்றோமே ஒழிய, உபாசனை செய்து நான் வந்து நிர்குண பிரம்மத்தை அடையலை. இதை வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து முழுமை அடையும் போது அடுத்த 6வது படிநிலையில வந்து இதே பக்தன் பராபக்தனாக ஆகிறான். பராபக்தன் அப்படின்னா ஞான நிஷ்டன், அதாவது இந்த ஞானத்துல வந்து ஸ்திரமா இருக்கிறது. எதை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ கற்க கசடர கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தக, இந்த நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது தான் வந்துட்டு பராபக்தன். இந்த பராபக்தன் இப்போ இதை வந்து நம்ம பார்க்கறதா இருந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஆரம்பத்துல வந்து காளி தேவி கிட்ட வந்து எப்படியெல்லாம் உபாசனை செய்தார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ இதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, மலர் மாலைகளை கொண்டு போய் காளி தேவிக்கு வச்சு பூஜை செய்யறதுக்கு முதல்ல கொண்டு போயிட்டு இருப்பார். இப்போ அந்த மலர் எடுக்க போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மலரும் காளி தேவி தானே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அப்போ அந்த பூஜை செய்யறதையும் நிப்பாட்டிட்டார். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், பக்தியினுடைய அளவுகோல், அன்பின் அளவுகோல் அப்படிங்கிறது வந்து தியாகம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஞானி, இந்த பராபக்தன் வந்து நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே வந்து தியாகம் பண்ணிட்டார். நான்கிற அந்த அகங்காரத்தையே தியாகம் பண்ணிட்டார். அப்போ மொத்தத்தையும் இந்த ஜகத்தையே தியாகம் பண்ணிடலாம். ஆனா நான்கிற அகங்காரத்தை தியாகம் பண்றது அதை காட்டிலும் பெரிய விஷயம். அதையே தியாகம் செய்தவர் தான் இவர். ஏன்னா நம்ம வந்து இந்த சுக துக்கங்கள், இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி வருது நமக்கு அப்படின்னா, நான் அல்லாத விஷயத்துல நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருக்கோம். இப்போ இந்த உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இந்த உடலுக்கு ஆகக்கூடிய விஷயங்கள் ஆகாத விஷயங்கள்ங்கிறது கட்டாயம் இருக்கும். இப்போ குளிர் அடிக்குதுன்னு இப்படி போர்த்தி இருக்கேன், இந்த உடலுக்கு ஆகாத விஷயம். அதே மாதிரி மனசுக்கு ஆகாத விஷயம் ஆகக்கூடிய விஷயம் சொல்லி இருக்கு. எது இந்த உடலுக்கு ஆகக்கூடிய விஷயமோ அதை வந்து நம்ம விரும்புவோம், ஆகாத விஷயத்தை வந்து தவிர்ப்போம். அதே மாதிரி தான் மனசுக்கு எது ஆகுதோ அதை விரும்புவோம், எது வந்து மனசுக்கு ஆகலையோ அதை தவிர்ப்போம். இப்போ இந்த உடல் மனம் இதுதான் நான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு இந்த மனதுக்கு எது விருப்பமானதோ அதைத்தானே நம்ம நாடுவோம். இந்த உடலுக்கு இந்த மனதுக்கு எது துயரத்தை கொடுக்குதோ அதை நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இல்லையா. இப்ப நான் அப்படிங்கிறதையே இந்த உடல் மனம் இதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும், எல்லாரையும் சமமா பார்ப்போம். யாருக்கிட்டையும் நம்ம வந்து இவர் இப்படி இருந்தாதான் நான் இவரை வந்து விரும்புவேன் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இருக்காது. இப்படியாக சொல்லி ஒரு 8 ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து இந்த பராபக்தனுடைய நிலை அது எப்படி இருப்பான் அவன் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறார். நம்மளும் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.